முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தலைமையிலான கடந்த 5 ஆண்டுகால பொற்கால ஆட்சியில் அனைத்து துறைகளிலும் தமிழகம் தலைநிமிர்ந்து நிற்பதற்கு நாமக்கல் மாவட்டத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கும் நலத்திட்டங்கள் மிகச்சிறந்த உதாரணமாக திகழ்கின்றன. அங்கு தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு அரசு மூலம் வழங்கப்பட்ட கடன் திட்டங்கள் மூலம் ஏராளமான கிராமப்புற ஏழை குடும்பங்களின் பொருளாதார நிலை வெகுவாக உயர்ந்துள்ளது. மேலும் சட்டம் ஒழுங்கு மிகச் சிறப்பாக பராமரிக்கப்பட்டு வருவதால் அங்கு சாதி சண்டைகளோ குற்ற செயல்களோ அறவே இல்லை என்ற நிலை ஏற்பட்டுள்ளது. நாட்டிலேயே தமிழகத்தை மிகச்சிறந்த முன்னோடி மாநிலமாக மாற்றி காட்டும் வகையில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அதற்காக அல்லும் பகலும் அயராது பாடுபட்டு வருகிறார். இதற்கு பலனாக தேசிய அளவில் தொழில் வளர்ச்சி, கிராமப்புற மேம்பாடு, பொருளாதார வளர்ச்சி என மிகச்சிறந்த இலக்குகளை தமிழகம் எட்டியுள்ளது. நகரம், நகர்ப்புறம், கிராமங்கள் என அனைத்து பகுதிகளிலும் தமிழக அரசின் நலத்திட்டங்கள் சென்றடைந்துள்ளன. குறிப்பாக நாமக்கல் மாவட்டத்தில் கடந்த 5 ஆண்டுகளில் தமிழக அரசு மேற்கொண்ட தீவிர நடவடிக்கையின் பலனாக புதுவாழ்வு திட்டம், மகளிர் திட்டம் போன்ற நடவடிக்கைகளால் கடனுதவி பெற்று கிராமப்புற பெண்கள் மிகப்பெரிய அளவில் பயனடைந்துள்ளனர். நான் புதுவாழ்வு திட்டத்தில் ஜாயின் பண்ணேன். இப்போ ஆர்எஃப், இஏ, டிஎல் இந்த மாதிரி லோன்லாம் வாங்கி கொடுத்தாங்க. அதை வாங்கி நாங்கள் மாடு வளர்ப்பு செஞ்சுக்கிட்டு வந்தோம். இப்போ அதுக்கு முன்னாடி இப்போ குழந்தைங்களுக்கு படிப்புக்கு கூட கொஞ்சம் கஷ்டப்பட்டோம் அமௌண்ட்டு. இப்போ இந்த லோன் கொடுத்ததுனால, அம்மா திட்டத்தின் மூலிமா இந்த லோன்லாம் கொடுத்ததுனால நாங்கள் படிப்புக்காகவும் தொழிலுக்காகவும் எங்களுக்கு கொடுத்தது எங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்குது. எங்களோட ஆதரவு, பெண்களோட ஆதரவு எல்லாமே அம்மாவுக்காக தான். அதிலும் தாழ்த்தப்பட்ட குடும்பங்களின் பொருளாதாரம் ஏற்றம் கண்டிருப்பதால் அங்கு குற்றங்கள் குறைந்துள்ளதோடு சாதி சண்டைகளும் அறவே இல்லை என்ற நிலை ஏற்பட்டுள்ளது. இதன் மூலம் அங்கு வசிக்கும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு உரிய சட்ட பாதுகாப்பு கிடைத்துள்ளது. அரசின் திட்டங்களால் கால்நடை வளர்ப்பு, நாட்டுக்கோழி வளர்ப்பு, நெசவு தொழில், கடைகள் அமைத்தல் போன்றவற்றின் மூலம் பலரும் தங்கள் வாழ்வாதாரத்தை உயர்த்தியுள்ளனர். கிராமப்புற மக்கள் பால் பண்ணை அமைக்கும் தொழிலிலும் ஈடுபட்டு கணிசமான வருவாய் ஈட்டி வருகின்றனர். இந்த ஊரில் தாழ்த்தப்பட்ட இனம் அம்மா மூலியமா ஏகப்பட்ட நல்ல நல்ல ஸ்கீமெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. அதெல்லாம் அனுபவிச்சிருக்கிறேன். மற்றபடி எங்கள் இதில் தாழ்த்தப்பட்ட இதில் ரொம்ப பாதுகாப்பாக வச்சுருக்கிறாங்க. மறுபடியும் இதே ஆட்சி தொடரணும்னு வேண்டிக்கிறேன். அம்மா ஆட்சியில் அதில் மகளிர் குழுவுக்கு தாட்கோ லோனும் நேரடியாக வாங்கி கட்டுற வங்கி கடன் லோனும் வாங்கி கொடுத்துருக்காங்க. அமுத சுரபி மூலமாக, புதுவாழ்வு திட்டம் மூலமாக அமுத சுரபி மூலம் ஒரு தொழில் கடனை வாங்கி சுயமாக தொழில் செய்கிறதுக்கு எங்களுக்கு ஏற்பாடு செஞ்சு கொடுத்துருக்காங்க. கூலி வேலைக்கு தனித்தனியாக நாங்கள் காட்டு வேலைக்கு தனித்தனியாக போய் செஞ்சுக்கிட்டு இருந்தோம். இப்போ மகளிர் குழு மூலியமாக நாங்கள் எல்லாமே கூட்டாக செஞ்சு தொழில் அமைச்சு நல்லா வருமானத்தை பெருக்கிக்கிறோம். பெண்ணோட கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு எங்களுக்கு நல்ல உதவிகள்லாம் செய்கிறாங்க. அதனால் இனிமேல் வர காலத்தில் அம்மா இருந்தால் எங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். அம்மா தான் வரணும். நான் புதுவாழ்வு திட்டத்தில் 3 வருஷத்துக்கு முன்னாடி சேர்ந்து அதன் மூலமாக கடன் வாங்கினேன். நான் புதுவாழ்வு திட்டத்தில் அதில் கறவை மாடு வாங்கி இப்போ அதை கடனை கரெக்டாக கட்டினதுனால மறுபடியும் எனக்கு லோன் கொடுத்தாங்க. அந்த லோனை கரெக்டாக கட்டி இப்போ நான் 4-5 மாடு வச்சுருக்கேன். இதை வச்சு தான் எங்கள் குடும்பத்தில் வருமானத்தை ஈட்ட முடியுது. இது காரணம் அம்மாவோட திட்டத்திலேருந்து தான் எங்களுக்கு இந்த பணம் கிடைச்சிது. எங்களுக்கு நிறையா செஞ்சுருக்காங்க. திரும்பவும் அவங்க தான் ஆட்சிக்கு வரணும். விவசாயம், கோழி பண்ணைகள் மற்றும் லாரி தொழில் போன்ற பல்வேறு தொழில்களை கொண்ட நாமக்கல் மாவட்டத்தில் தற்போது தமிழக அரசின் பல்வேறு திட்டங்களின் பலனாக தாழ்த்தப்பட்ட மக்கள் பலரும் சொந்த தொழில்களில் ஈடுபட்டு தங்கள் வாழ்க்கை பாதுகாப்பை உறுதி செய்துள்ளனர் என்பதை மறுக்க இயலாது. செல்வி ஜெயலலிதா அவர்கள் கடந்த 5 ஆண்டு காலத்தில் ஏராளமான திட்டங்களை செயல்படுத்தியுள்ளார். மக்கள் நலத்திட்டங்கள் ஒருபுறம், மற்றொருபுறம் வளர்ச்சி திட்டங்கள் என ஏராளமான திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளன. குறிப்பாக கிராமப்புறங்களில் உள்ள பெண்கள், தாழ்த்தப்பட்டவர்கள் பொருளாதாரம் மேம்படுவதற்காக ஏராளமான கடன் திட்டங்கள் வழங்கப்பட்டுள்ளன. புதுவாழ்வு திட்டம், மகளிர் திட்டம் போன்ற திட்டங்கள் மூலம் ஏராளமான கடன் உதவிகள் வழங்கப்பட்டு அவர்களுடைய பொருளாதாரம் உயர்வதற்கு வழிவகை செய்யப்பட்டுள்ளது. இதனால் கிராமப்புறங்களில் உள்ள பெண்கள், குறிப்பாக தாழ்த்தப்பட்டவர்கள் மிகவும் பயனடைந்துள்ளனர். இதனால் வரும் சட்டமன்ற தேர்தலில் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களுக்கு என்றும் ஆதரவாக இருப்போம் என அவர்கள் தங்கள் ஆதரவை தெரிவித்துள்ளனர். ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக நாமக்கல்லிலிருந்து ஆர். ரமேஷ் கிருஷ்ணன்.